ரிதன்யாவுடைய அம்மா இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அந்த கெவின் ராஜை பத்தி நிறைய தகவல் சொல்றாங்க. அவர் வந்து நிறைய அந்த பான் வீடியோஸ் பார்ப்பாரு, சரியா வந்து குளிக்க மாட்டாரு. நம்ம என்னன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உள்ள நபர், அவர் தெரியாம பண்ணி வச்சுட்டீங்க கல்யாணம், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உள்ள நபரோட திருப்பி ஏன் வாழ்றதுக்கு நீங்க அமைச்சிங்க? இவ்வளவு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, எல்லாம் ஆடம்பரமா திருமணம் பண்றீங்க, எல்லாம் பண்ணீங்க, மாப்பிள்ளை தேர்வு தவறான தேர்வு விட்டுருங்க, அந்த உயிரையே வந்து காப்பாத்திருக்கலாம் நீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த கௌரவம் தான். குடும்பமானன்றாங்க. குடும்பமானம் வந்து குடும்பமானத்தை தாண்டி இன்னைக்கு உயிர் போயிருச்சு. அப்போ அந்த செக்ஸ் டார்ச்சர் ஏன் அந்த கெவின்றவரை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? மனைவி இப்படித்தான் பார்க்கணும். மனைவினா அவனுக்கு இப்படித்தான், உனக்கு கீழே தான், அடிமை தான். குடும்ப கௌரவம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயம் கண்ணை மறைத்து இன்னைக்கு அந்த பொண்ணே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டையே ஒலிக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவர்களோட மரண வழக்கு. அந்த வழக்கில் வந்து இன்னொரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க சார். என்னன்னா வந்து ரிதன்யாவோட மாமியார் சித்ரா தேவி அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரிதன்யாவோட ஃபேமிலி வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவங்க வந்து இறப்புக்கு காரணமே வந்து இவங்க தான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மன ரீதியாக வந்து ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ கோர்ட் நான் சொல்லியிருக்காங்கன்னா ஓகே அந்த கேஸ் வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க? இல்லை, முதலில் அவங்க மாமியா வந்து அரெஸ்ட் பண்ணல. முதலில் மாமனாரை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து உடல்நிலை காரணம் காட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோன்ற மாதிரி அவங்கள வந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் சில ஆட்கள் தொடர்ந்து பேசப்பட்ட பிறகு அவங்களையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணப்போ இப்போ அவங்க ஜாமீன் மூவ் பண்ணுவாங்க. எல்லாருமே அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த கேஸ் ஃபைல் பண்ண பிறகு ஜாமீன் மூவ் பண்ணுவாங்க. ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க தரப்புல இருந்து இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க. இது போயிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குதா என்னங்கிறதும் தெரியும். ரெண்டாவது அவங்க அம்மா ரிதன்யாவுடைய அம்மா இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த கெவின் ராஜை பற்றி நிறையா தகவல் சொல்கிறாங்க. அவர் வந்து நிறையா அந்த பான் வீடியோஸ் பார்ப்பாரு, சரியாக வந்து குளிக்க மாட்டார், ஒரு மாதிரி ஆளே வந்து ஒரு மாதிரியான டைப்பு, அவங்க அம்மா பேச கடுத்த எல்லாம் பண்ணுவார், அப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க மன விரக்தியில் தொடர்ந்து பேசுகிறாங்க. நம்ம என்னென்னா இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உள்ள நபர், அவர் தெரியாமல் பண்ணி வச்சுட்டீங்க கல்யாணம், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உள்ள நபரோட திருப்பி ஏன் வாழ்றதுக்கு நீங்கள் அமைச்சிங்க? அதான் சார். அப்போ இங்கே மரணத்துக்கு காரணம் வெறும் இந்த ரிதன்யாவோட மாமனார் மாமியார் கணவன் மட்டும் சொல்ல முடியாது, அவங்க பெற்றோர்னு சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாக அவங்க பெற்றோரும் இது பொறுப்பு. தன் குழந்தை தன்னிடம் வந்து கணவரை பற்றி, இந்த மாமியாரை பற்றி, மாமனாரை பற்றி பேசுகிறப்ப அது காது கொடுத்து கேட்டு அதுக்கு சொல்யூஷன் எடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் எதுக்கு கணவன் என் பொண்ணு வந்து ஒரு முறை வாழ்ந்தாலும் இதாக வாழ்ந்துட்டா, அவள் இறந்து போனது எனக்கு பெருமைன்னு அவங்க அப்பா பேசுனார். அதெல்லாம் பெரிய வைரல் ஆச்சு. ரிதன்யாவுடைய அப்பா என் மண் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்து இன்னைக்கு இறந்து போயிருக்கிறா, அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு பேசி அவரை பயங்கரமா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு அப்பா இல்லாம பேசலாமா? இல்லை, அவங்க அதுதான் சொல்றேன். இந்த சாதி மதம், இந்த கட்டமைப்பு, குடும்பம், பெரியார் தான் சொன்னார். பெரிய உலகத்திலே பெரிய வன்முறைன்னா சாதி குடும்ப கட்டமைப்பு தான், இந்த கௌரவம். இதுதான் நீங்கள் இப்போ உங்களை பார்த்து பேசுகிறவன் எத்தனை நாளைக்கு இருப்பான்? ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று எடுத்து வளர்க்குறீங்க, ஆளாக்குறீங்க. இந்த சொந்தம் பந்தம், அந்த கட்டமைப்பு, இந்த சாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்புலாம் கடைசி வரைக்கும் உங்களோட கூட வரும். அந்த குழந்தை தான் கடைசி வரைக்கும் கூட வரும். உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதிக்காரன் வரமாட்டான், உங்கள் மதத்துக்காரன் வரமாட்டான், சொந்தக்காரன் வரமாட்டான். கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறது அந்த குழந்தை தான். அப்போ நீங்கள் அந்த மரண தடுவாயில் இருக்கிற பொழுது உங்கள் குழந்தைக்கு நமக்கு சரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம போயிட்டோமே நீங்கள் தான் எங்குவீங்க. இப்போ காலம் முழுவதும் அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குமே, நம்ம அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையே, நம்மகிட்ட வந்து ஏங்குச்சு, நம்மள்ட்ட வந்து அழுதுச்சு, நம்மள்ட்ட வந்து கதறிச்சு, அந்த பொண்ணை வந்து உயிரை காப்பாற்ற முடியலையே நீங்கள். உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, இவ்வளோ எல்லாம் ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணீங்க, மாப்பிள்ளை தேர்வு தவறான தேர்வு விட்டுருங்க, அந்த உயிரையே வந்து காப்பாற்றிருக்கலாமே நீங்கள். அப்போ உங்களுக்கு அந்த கௌரவம் தான். ஒரு முறை தான் திருமணம் பண்ணோம், இன்னொரு திருமணம் பண்ணால் நம்மளுடைய குடும்பத்திலே இல்லை, நம்ம பரம்பரையிலேயே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, அதுக்கு என்ன பண்ணுவோம்? அது மாதிரி ஒரு விபத்தை நினச்சிட்டு போக வேண்டியதான். வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அதே வீட்டில் ஆண் பெண் பார்ஷியாலிட்டி எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஒரு ஆணோ பெண்ணோ வந்து பொண்ணு காதலிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவானுங்க. இன்னைக்கெல்லாம் கொலை வரைக்கும் போகுது. சமீபத்தில் கேஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். பெரிய கோடீஸ்வரர், அவருடைய பெண் வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டாரு, அவர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதே வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் தருதலையாக பொறுக்கியாக தான் ஏற்றுக்கிறாங்க. ஒரு பொண்ணு காதலிச்சா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல். ஆனால் ஒரு பையன் வந்து குடியாரணும்,
முல்லை மாதிரியோ ஒரு இதுதான் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பையன் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை சமாளிப்பாங்க, அந்த பையனுக்கு பேக்கப் பண்ணுவாங்க, அந்த பையனை காப்பாற்றுவாங்க. ஆனால் ஒரு பெண் தனக்கு பிடிச்ச வாழ்க்கை தேர்ந்தெடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அது ஓடுகாலி, குடும்பமானம் போயிடுச்சு. இந்த குடும்பமானன்றாங்க. குடும்பமானத்தை தாண்டி இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாமனார் வீட்டு சார்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவரு தான் பொறுப்பு. ஆனால் அந்த சம்பவத்தை தடுத்து இருக்கிற தவறி விட்டீங்க நீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுமே இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைங்க சார். என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க பெற்றோர்கள் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த மரணம் நடந்திருக்காது அப்படின்னீங்க. இப்போ இதே மாதிரியே கவிதான்னு ஒரு அட்வொகேட் சார், அவங்களும் இதே மாதிரி வரதட்சணை கொடுமை காரணமாக இறந்துருக்காங்க ஜபல்பூர்ல போய். இப்போ அவங்க என்ன ஆனால் அவங்க ஒரு அட்வொகேட் சார், அவங்க வந்து தன்னோட பிரச்சனையை வந்து பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களே கேஸ் போட்டிருக்கலாம். இது மாதிரி டவுரி கேட்குறாங்க, இது என்ன சரியா தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு இறந்துருக்கவே மாட்டாங்க. அப்போ பெண்கள் இந்த சொசைட்டியை கண்டு பயப்படுறாங்களா? ஐயோ இப்போ பெற்றவங்களை சொன்னா பயந்துருவாங்க, சொசைட்டி தெரிஞ்சா மானம் போயிடும் அப்படின்னு. இங்க பெண்கள் ஏன் சொசைட்டியை கண்டு பயப்படுறாங்க சார்? பெண்கள் மட்டும் இல்லை, இந்த சமூக கட்டமைப்பே வந்து ஒரு இதுதான், ஒரு சொசைட்டியை நம்பித்தான் இருக்கு. இப்போ ஒரு போன வாரம் வந்து இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு, டவுரி தற்கொலைகளுக்கு சம்பந்தமா ஒரு என்ஜிஓஸ் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி. தொடர்ந்து பெண்கள் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க. அது படித்த பெண்களாக இருக்கட்டும். இந்த பொண்ணே ஒரு எம்எஸ்சி பிஜி பண்ண பொண்ணு, இந்த ரிதன்யாவே ஒரு பிஜி படித்த பொண்ணு. இப்போ படிப்புங்கிறது உங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆயுதமாக இருக்கக்கூடிய, அதுவே உங்களுக்கு பயன்படலையே. அப்போ என்னத்தை நீங்கள் படிச்சிங்க, அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய என்ஜிஓஸ்லேருந்து வந்தாங்க, நிறைய அமைப்புகள்லேருந்து வந்தாங்க, நிறைய பேர் பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடகவியலாளர் நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு டிபேட் மாதிரி போச்சு. அது நிறைய பேர் நானும் பேசினேன். நான் பேசினப்போ என்ன சொன்னேன்னா, இதை வந்து எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து குட் டச் பேட் டச்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே மாதிரி கல்யாணமான பிறகு நடக்கக்கூடிய வயலன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியத்தை அவர்களுக்கு உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல்லேருந்தே அதை ஆரம்பிக்கணும். அது மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், கணவராக இருக்கலாம். அந்த இதை வந்து அந்த குடும்ப கட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை வரும். நீங்கள் வெளி ஆட்கள் எல்லாம் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தவங்களை தப்பாக பார்த்தீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க, உடனே அவனை எடுத்து அடிச்சிடுறீங்க, ஸ்ப்ரே அடிச்சிடுறீங்க, உடனே நடந்துருது. அதே வன்முறை குடும்பத்துக்குள் நடந்தால் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. எவ்வளோ தைரியமான பெண்ணாக இருந்தாலும் அதை அந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணணும். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசினேன். ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு என்ஜிஓஸ் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை வந்து வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து நாங்கள் தனியார் என்ஜிஓஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான குடும்பத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற ஒரு ட்ரைனிங் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாடமாகவே வைக்கணும் பள்ளிக்கூடங்களில். இது ஒரு பாடமாகவே வச்சா தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு அட்வொகேட், இவங்க எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சமீப காலமான ஒரு செய்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய இருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்றது ஹையர் அஃபீஷியல் இருக்கக்கூடிய பெண்கள். அப்போ அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சிடறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியல. அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இது வந்து முக்கியமான விஷயம். இந்த கடமை வந்து யாருக்கு இருக்குன்னா அரசாங்கத்துக்கு இருக்கு, பெற்றோருக்கு இருக்கு, இந்த சொசைட்டிக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அதான் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பெண்களுக்கு வந்து இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது ஃபேஸ் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னீங்க. அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு நல்லா இருக்கணும், ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா இப்போ இருக்க பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பொண்ணுக்கு, மா அந்த வீட்டுக்கு போற புருஷன் அப்படிதான் இருப்பாரு, மாமியார் அப்படி இப்படி, அதெல்லாம் அப்படி இப்படி. இது ஒரு மாப்பிள்ளைக்கு சொல்லி தர முடியுமா? மா பொண்ணு அப்படி இப்படிதான் இருக்கும், அவ கோபப்பட தூக்கி இப்படி மிதிக்கும், கொஞ்சம் வந்து சகிச்சிட்டு இருப்பா அப்படின்னு கிடையாது. அப்போ ஒரு பொண்ணுக்கு மட்டும் இந்த சொசைட்டி ஏன் சொல்லி கொடுக்குது, மாமியார் அப்படி இருப்பாங்க, நீ சகிச்சிட்டு வாழு, மாமனா இப்படிதான் சகிச்சிட்டு வாழு. ஏன் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறது இல்லை? இங்க இல்ல அந்த ஆணாதிக்கத்தனம் தான். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை சார்ந்து இருப்பாங்க. உங்க அப்பா இப்படி இருந்தாரு, இதை காட்டிலும் மோசமா இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு பத்தி ஆடி அடங்கிருப்பாரு அவரு. ஆடி அடங்கி ஒன்றும் பண்ண முடியாத நேரத்தில் அம்மையா இருப்பாரு. ஒரு காலத்துல போப்போ சரியா போறீங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஆண்கள்னாலும் அப்படித்தான் இருப்பாங்க. சொல்லுவாங்களே இப்ப பையன் சரியில்லையா கால் கட்டு போட்டுலாம், அப்ப அந்த பொண்ணு வாழ்க்கை இது வந்து கட்டமைப்பு வந்து இதுல காட்டி இன்னொரு குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அலைன்ஸ் பேசுற நடக்கிற இடத்துல காமெடி பார்த்தீங்கன்னா செம்மையா பண்ணுவானுங்க. அதாவது இதை பாருங்க, என்னுடைய மூத்த பையனுக்கு 200 பொண்ணு போட்டிருக்கோம், நீங்க ஒரு 250 போட்டா தான் உங்களுக்கு கௌரவமா இருக்கும் அந்த சம்மந்தி வீட்டுல. இவன் கேட்குற எப்படி பிச்சை எப்படி எடுப்பான் பாருங்க, இவன் எடுக்க போறதே பிச்சை. அதுல இவன் சொல்றான், இந்த மாதிரி நீங்க வந்து மூத்த பையனுக்கு 200 பொண்ணு போட்டிருக்கிறோம், சம்பவம் கடைசியில நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், நீங்க ஒரு 250 போட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சம்மந்தி வீட்டுல மரியாதை இருக்கும். எப்படி போடுவான் பாருங்க கொக்கிய. அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு இருக்கிறது 2 பொண்ணு தான், மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டு 2வது பொண்ணு இருக்கு, இருக்கிற சொத்து பூரா அவங்களுக்கு தானே அப்படிமா இவன். அப்ப இவங்க 2 பேரும் பொண்ணு எப்படி மாப்பிள்ளை எப்படி அவங்க 2 பேரும் ஒத்து போதா, மனசு ஒத்து போதா, அது எதையுமே பார்க்காம இவங்க டீலிங் பேசுவாங்க. உன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, உன்ட்ட சொத்து போற எனக்கு, அது ஒன்னொன்று வார்த்தை ரொம்ப நாசுக்கா போடுவாங்க. நீங்க போற நகையெல்லாம் உங்க பொண்ணுக்கு தான், அந்த பொண்ணு போட்டு கூட்டி தாண்டா வருது.
இது உண்மை. கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாய் செலவு நிறைய பேர் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கண்ணியமான கல்யாணம் பண்ணிருங்களேன். அதுடா கண்ணியமான கல்யாணம். இது ஆடம்பர கல்யாணத்துக்கு இவங்க இத்தனை வார்த்தைகளே போடுவாங்க அலைன்ஸ் பேசுற இடங்கள்ல. அதான் சார், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டமாற்று முறை வந்து இல்லை சார். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும். மனித சமூகம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அப்புறம் பணத்தை கொடுத்து பொருளை வாங்கணும். ஆனா இப்போ அந்த பண்டமாற்று முறை இருக்கு. எங்கன்னா டவுரின்ற பேர்ல நான் மாப்பிள்ளையை தரேன், நீங்க வந்து நகையை கொடுங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு முறையை தான் இங்க பண்ணி இருக்காங்க. அரபு நாடுகள்ல ஒரு சட்டம் இருக்கு. ஆண்கள் வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆண்கள் ஆமா இப்போ வரைக்கும் இருக்கு. அரபு நாடுடைய சட்டம் நீங்க கூகுள்ல போய் பாருங்க. அரபு உலகம் முழுக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்க்கு ஒரு சட்டம் இருக்கு. முஸ்லிம்கள் வந்து ஆண்கள் வந்து மகர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அதை கொடுத்து தான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும். ஆனா சில பேர் நீங்க அவங்களும் மாறி வரதட்சணை வாங்குறாங்க வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய பல ஆட்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு மகர் கொடுத்து தான் அவங்க திருமணம் பண்ணணும். வரதட்சணையாக கொடுத்து அந்த பெண் வீட்டில் கொடுத்துட்டு இவங்க திருமணம் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் பண்ணணும். பெரிய அளவில் அந்த பெண்களை வரதட்சணை கேட்பாங்க. அதை கொடுத்து அங்கே ஆண்கள் திருமணம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே இருக்கும், யூடியூப்லேயே இருக்கும். அந்த மாதிரியான அரபிய கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீர்வரிசை கொடுத்துருக்காரு மாப்பிள்ளை வரும். இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியும் எல்லா மதத்துலையும் வரதட்சணை வாங்குறான். எவனும் ஓகேயும் கிடையாது. எல்லாரும் வாங்குறான், வேறு பேரில் வாங்குறான், கௌரவங்கிற பேரில் வாங்குறான், ப்ரெஸ்டீஜின்றான், குடும்ப சூழல்ன்றான், மூத்த சம்மதி வீட்டில் பண்ணணுன்றான், எல்லாம் மாறி பண்ணுறான்னு வச்சுங்க. இதை முற்றிலுமாக இது வந்து காலங்காலமாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். வரதட்சணை கொடுமைங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுக்கிட்டாங்க, ஸ்டவ் வெடிச்சு தெரிஞ்சு போச்சு, ட்ரெயினில் திறந்து போனாங்க, இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமை நல்ல மாமியார் கைதுங்கிற இந்த செய்திகளை வந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அப்போ காலப்போக்கில் பார்த்தோன்னா மாறும். இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க, அவங்க சுயமாக இருக்கிறாங்க. இது மாறுமான்னு பார்த்தா மாறலையே. வரதட்சணை அப்டேட் ஆயிருக்கு. அப்போ வந்து நகைய பொருள் கொடுத்தாங்க, இப்போ காரு பைக் அதை காட்டி கல்யாண செலவு வச்சிருக்காங்க பாருங்க. கல்யாணத்தை நடத்துறவங்க கூத்து பார்த்தா அது பெரிய கூத்தா இருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து சங்கீத் ஃபங்க்ஷன், பொண்ணு மாப்பிள்ளோட அப்பா அம்மாலாம் கொண்டு போய் முதல் நாளே டான்ஸ் ரிகர்சல் எடுத்து வராங்க. ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு டான்ஸ் ரிகர்சல் எடுத்து வந்து கல்யாண வீட்டில் டான்ஸ், பொண்ணோட அப்பா டான்ஸ் ஆடுறாரு, மாப்பிள்ளோட அப்பா டான்ஸ் ஆடுறாரு. அதாவது உணர்வுகளை வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது, டான்ஸ் இயற்கை ஆடணும். ஒரு குழந்தை நீங்கள் ரோட்டில் போறீங்கன்னா ஒரு டீ கடையில் எங்கேயோ பாட்டு படிச்சு அந்த குழந்தை ஆடுதா, அது இயற்கை. நம்ம குளிக்கிறப்ப ஒரு பாட்டை ஹம் பண்ணுறோமா, அது இயற்கை. நீங்கள் 4 பேர் எல்லா சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் முதல் நாள் ரிகர்சல் எடுத்து வந்து அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காமிக்கிறது நம்ம வித்தையா காட்டுறோம். நம்ம இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட்டுக்கே பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. அதான் சார், நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ இங்கே வந்து வரதட்சணை என்பது ரத்தத்திலே ஊறி இருக்கு. வரதட்சணை கொடுத்து ஒரு கௌரவம் அப்படின்னு. ஆமா, வரதட்சணை கூடி இருக்கு. இப்போ நீங்க நம்ம ஒரு 40-50 வருஷமா நீங்க பேப்பர் படிக்கக்கூடிய நபர்களா, செய்திகள் பார்க்கக்கூடிய நபரா இருந்தா இந்த வரதட்சணை கேஸ் டெய்லி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். வரதட்சணை கொடுமையால் மாமனார் கைது, மாமியார் கைது, மனைவி கைது, கணவன் கைதுன்னு வரிசையாக ஏதாவது செய்தி வந்திருக்கும். இன்னைக்கு 2025 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி ஓஞ்ச பாடு இல்லை, ஆனால் அது அதிகரிச்சிருக்கு. அது ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இதுக்கு என்ன தீர்வு என்ன? அரசாங்கம் நிறைய சட்டங்களை போடுறாங்க. டவுரி கேஸுக்குலாம் நிறைய வழக்குகள் இருக்கு, ஸ்ட்ராங்கான வழக்குகள் இருக்கு. ஆனால் அது வந்து தீர்ந்த பாடு இல்லையே. இப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா படித்த பெண்கள் பாதிக்கப்படுறதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனால் சார் இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ரிதினி அவங்க வந்து மரணத்துக்கு காரணம் வரதட்சணை மட்டும் கிடையாது. அவங்க வந்து ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கீங்க எல்லாரும் வந்து, அதாவது மாமியார் குடும்பத்துக்கு எல்லாரும் வந்து மாமியார் மாமனார் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் தொல்லை பண்ணுறாங்க, இன்னொன்று செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பேரண்ட்ஸாக அது சொல்லி கொடுக்கணும்ல, இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சொல்லுமா? அப்போது அந்த செக்ஸ் டார்ச்சர் ஏன் அந்த கெவின்றவரை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஏன் அந்த ஒரு பொண்ணா பார்க்க ஒரு பொருளை அவங்க பார்த்துருக்காங்க சார்? அந்த கெவின்றவர் அவரு அந்த புரிதல் இல்லாமல் வளர்க்கப்பட்ட நபராக இருக்கிறார். மனைவி இப்படித்தான் பார்க்கணும், மனைவினா உனக்கு இப்படித்தான், உனக்கு கீழே தான், அடிமை தான், ஒரு வீட்டுல இருந்து உனக்கு வந்திருக்கிற, உனக்கு வேலை செய்யக்கூடிய பெண்ணு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே வளர்க்கப்பட்ட நபராக இருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு அக்கா அப்படித்தான் இருக்கு, உங்க தங்கச்சி அப்படித்தான் இருக்குங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்போ அந்த அவருடைய வளர்ப்பு தப்பான வளர்ப்பு போய் தான் இந்த வேலையை செய்யறாரு. ரெண்டாவது அவரும் படித்த நபராக இருக்கிறாரு. ஸ்கூல் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட பெண்களோட பழகிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாரு. அப்போ அந்த இது கூட அவர் இதா இல்லையே. இவர் எந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த ஆணோ பெண்ணோ என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆணோ பெண் அறிவை வளர்த்துக்கணும். உனக்கு பிரச்சனை வர்றப்ப அந்த படிப்பை வைத்து நீ தக்காத்துக்கணும். இண்டிவிஜுவலா அவனுடைய காலை நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல பெண்கள், குடும்ப பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களை இண்டிவிஜுவலாக சில முடிவுகள் எடுக்க முடியாது. யாரையாவது டிபெண்ட் பண்ணி அவரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை யாரும் கணவரை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை, மனைவியை நம்பி வாழ வேண்டிய கணவர், 2 பேரும் சேர்ந்து இஎம்ஐ அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்காக ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீங்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடாயிரும். 2 பேரும் சேர்ந்து சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த சொத்துக்களை அடைப்பதற்காக ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக
நடித்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அந்த லைஃப்லாம் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், இதுக்கு திருமணம்ங்கிறது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அக்ரிமெண்ட் தான். பயிர் அதெல்லாம் அங்க பயிரெல்லாம் கிடையாது, பயிரும் கிடையாது, செடியும் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட், ஜஸ்ட் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு உண்டான காயங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், கனவுகள் செஞ்சதனுடைய தழும்புகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. போகிற போக்கில் திருமண பந்தங்கள் அவ்வளோ ஈஸியாக உதறிட்டு போக முடியாது. ஆனால் அதைக்காகவே நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேண்டாங்கிற. சார் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தரப்பின மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க 2K கேஸ் இதனால தான் நாங்கள் லிவிங் டுகெதர்ன்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்க பார்க்குறோம். இப்போ இதே ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் வாழணும்னால இவ்வளோ பிரச்சனை வருது. பிடிச்ச வரைக்கும் வாழட்டும், இல்லையா விட்டு போட்டோம். அப்போ அது லிவிங் டுகெதர் இந்த ஒரு கலாச்சாரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவா அது கொலையில் போயில முடியுது. லிவிங் டுகெதர்ங்கிறது வந்து மியூச்சுவலாக அவங்க வாழ்ந்து மியூச்சுவலாக பெஞ்சிட்டு போகிற ஆட்கள் வெளிநாடுகளில் இது ரொம்ப வருஷமா இருக்கு. இல்ல நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஓகேவா? இப்போ வெளிநாடுகள்ல ரொம்ப வருஷமா இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறந்த கூட கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் கல்யாணம் பண்றது என்னன்னா, அந்த பெண் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு லீகலா கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் வாங்கினா ஒரு குறிப்பிட்ட அளவு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போச்சுன்னா அவர் கொடுக்கணும், காலம் முழுக்க கொடுக்கணும். அதுக்காகவே தான் அந்த லிவிங் டுகெதர் வந்துச்சு வெளிநாட்டில். லிவிங் டு கல்ச்சர் வெளிநாட்டில் எப்படி வந்துச்சுன்னா, டிவோர்ஸ்க்கு பயந்து வந்துச்சு. நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா, கணவன் மனைவியா வாழ்ந்து லீகலா கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த மனைவி கேட்கக்கூடிய ஜீவனாம்சத்தை நீங்க மாசம் மாசம் கொடுக்கணும், கடைசி வரைக்கும் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் கல்யாணம் பண்ண பிறகுன்றதுனால லீகலா திருமணம் பண்ணாம லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த அந்த கல்ச்சர். அதை கொண்டு வந்து நம்ம ஆள்கள் இங்க வந்து புகுத்த பார்க்குறான். தேவையில்லையே, அது நமக்கு தேவையில்லையே. லிவிங் டுகெதர் தப்பா ரைட்டாங்கிறது ஒரு பெரிய விவாதம். அது நல்லதும் இருக்கு, அதில் கெட்டதும் இருக்கு, நிறைய கெட்டது தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்பகத்தன்மை இழந்த உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். லிவிங் டுகெதர் வாழ்றீங்க, ஒரு சொல்லியே வாழ்றீங்க, நம்ம ஒரு 2 வருஷம் இருப்போம், பிடிச்சிருந்தா அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுவோம், வேணான்னு 2 வருஷத்துல யாராவது ஒருத்தருக்கு அந்த வாழ்க்கை கசந்து போகுது, அவங்க குடும்பத்தில் வேற ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அதுலேருந்து பிரிஞ்சணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் பிரிய முடியாதுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவீங்களா? யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்போ ஒரே வழி, தவறான ஒரு வேலையை தான் நீங்கள் செய்வீங்க. சமீபத்தில் பார்த்தோம், டெல்லியில் பார்த்தோம், கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் அடிக்க வச்சுட்டான். அது லிவிங் டுகெதர் லைஃப். அப்போ இந்த விஷயத்தை இங்கே வெளியிலையும் சொல்ல முடியாது, சட்ட ரீதியாக அணுக முடியாது. இந்தியாவில் அது அப்ரூவ் கிடையாது. இது லிவிங் டுகெதர் வெளிநாட்டில் வைத்ததுக்கு காரணம் வந்து அவன் டைவர்ஸ் பண்ணால் மாதம் மாதம் ஜீவனாசம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை வந்து அந்த லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட்டும் அங்கீகரித்து விட்டுருச்சு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா நடைமுறைகளே சிக்கல் இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது வந்து அவங்க மாமியார் சைட்லேருந்து அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கல அப்படின்னு. ஆனால் இப்போ ரிதினா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாமியார்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இது மாதிரி பல தொடர்போடு இந்த கணவர் வந்து பல தொடர்போடு இருக்காங்க, இது மாதிரி நீங்கள் கேட்கணும்னு சொல்லி அவங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைம்மா நீ வந்து பையனுக்கு வந்து படுக்கையில் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது படுக்கிறதுல, அது நீ தான் அனுசரிச்சுட்டு போகணும்னு ஒரு மாமியார் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு மாமியார் சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம் இல்லை. இது வந்து இப்போ அந்த பெண் இறந்ததனுடைய விரக்தியில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதை வந்து மாமியார் சொன்ன விஷயத்தை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த பொண்ணு ஏன் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு நபராக இருக்கிறாரு, பலருடைய தொடர்புடைய நிறைய பேராக இருக்குது, கனிமன் போட நிறைய பேர் பேசியிருந்தாருன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, நிறையா விசாரணை வருது. ஆனால் அதையெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்லிட்டு லீகலாக வந்திருக்கலாமே. குறைந்தபட்சம் ஒரு கால இடைவெளி கொடுத்துருந்தா கூட அந்த இதாக இருக்குமே. முதல்ல இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு, 2 குடும்பத்தையும் பேசியிருக்கிறாங்க, சமாதானமே திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. முதல் முறையிலே அந்த ஆள் ஒரு தவறான நபராக தெரிகிற பட்சத்தில் நீங்கள் இந்த குழந்தைய கொஞ்ச நாள் தனிச்சே வச்சுக்கலாம். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா டிவோர்ஸ் கேஸுக்கு முதல் 2 பேரையும் பிரித்து 6 மாதம் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேர் பண்ண தவறுகளையும் அப்போ டீகலெக்ட் பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண தெரியும். அப்போ அந்த கேப் கூட அவங்க 2 பேரும் கொடுக்க உடனே முடிவு எடுத்துறாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க இந்த பிரச்சனையை இந்த ரிதன்யாவினுடைய பெற்றோர் சரியாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பொண்ணு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல. சம்பாரிச்சிட்டாங்க, கிராண்டா திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தான் பொண்ணு கூடிய ஒரு விஷயம் வந்துருக்கோடனே அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மறைத்தது எல்லாமே அந்த சொசைட்டி, அவர்கள் சார்ந்து இருக்கிற அந்த சொசைட்டி, குடும்ப கௌரவம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயம் கண்ணை மறைத்து இன்னைக்கு அந்த பொண்ணே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஓகே சார், கடைசி கேள்வி சார். என்னன்னா வந்து இந்த ரிதன்யாவோட கேஸ் மேட்ரு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. எதனாலன்னு பார்த்தா, கெவின் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க சைடில் வந்து பொலிட்டிக்கலாக சப்போர்ட் இருக்காங்க, அதனால இந்த கேஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்க்கு எப்போ முடிவு கிடைக்கும்? கெவினுடைய தாத்தா காங்கிரஸ் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். பட் காங்கிரஸ் கட்சியில் ஒரு காலம் இருந்திருக்கிற போல இப்போ பெருசாக ஆக்டிவாக இல்லை. அவரும் பண வசதியாக உள்ள நபர், அவருக்கும் சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு பயன்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா தப்பிக்கணும், ஒரு சிக்கலில் மாட்டிட்டோம், பெரிய கேஸாக இருக்குன்னா, ஒரு கேஸ் இவ்வளோ வெளியில் வந்த பிறகு இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது. ப்ராக்டிக்கலாக என்னென்னா
ஒரு கேஸ் வெளியில் பிரபலியமான கேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆள் இருந்தாலும் சரி, அஃபிஷியல் ஆள் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மேலே அவங்க யாரும் இதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. நமக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ இந்த தாமதமாகிறது விசாரணை கொஞ்சம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. சில முக்கியமான எவிடன்ஸ் அங்கே எடுக்கிறதுக்காக விசாரணையை தாமதப்படுத்தலாம்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது எவ்வளோ நாளில் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.